எனக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்காத பகவான் பார்த்துக்குவார். நான் கேட்காது. அவர் பார்த்துக்குவார். அதான் எல்லாம் செயல்கூடும். எல்லாரும் எம்பளத்தை எல்லாம் பண்ணலாம். அவனை நினைச்சா முடியும். நான் ஏன் கவலைப்படணும்? ஐயம்னா பிச்சை. ஐயமிட்டு உண்ண யாருக்காவது பிச்சு போட்டு சாப்பிடும். இது ஒரு தர்மம். யாரும் கிடைக்கலாம் பரவாயில்ல. பசுவரை உட்காந்து சாப்பிடலாமா? அதனால அவனுக்கு கொஞ்சம் போட்டு சாப்பிடும் சொல்லி நான் சாப்பிடும். ஐயமிட்டு ஏற்பது நிகழ்ச்சி யாராவது பிச்சை போட்டா ஏற்றிக்கூடாது. பிச்சை இருக்கக்கூடாது. இதை விட கேவல உலகத்துல எதுவுமே ஏற்பது கேட்சி. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா ஐயமிட்டு ஐயம்னா சந்தேகம். எதில் சந்தேகம் வந்தாலும் அதை கடவுள்கிட்ட விட்டுட்டு நீ அனுபவி. வாழ்க்கை அனுபவி. கடவுள் பார்த்துக்குவார். எனக்கு இப்படி நடக்குமோ நடக்காதோ பகவான் பார்த்து ஹாப்பியா. அது குழந்தை பிறக்குமோ பிறக்காதோ பகவான் பார்த்துக்குவார். நான் ஹாப்பியா. அவர் பார்த்துக்குவார். அவங்க அதான் எல்லாம் செயல்கூடும். எல்லாரும் எம்பளத்தை எல்லாம் பண்ணாங்க. அவனை நினைச்சா முடியும். நான் ஏன் கவலைப்படணும்? சந்தேகம் எனக்கு டவுட்டா இருக்குது. ஒருமை வராது. ஐயத்தை கடவுளை விட்டு விட்டு வாழ்க்கை அனுப்பி ஏற்பது இகழ்ச்சி. யார் இகழ்ச்சி பண்ணாலும் ஏற்றுக்கோ. ரொம்ப நல்லது. கைவு செய்து ஏற்பது இகழ்ச்சி. அழிந்தவர் அழிந்து பூஜித்து செய்த புண்ணியமெல்லாம் கைக்கொள்வர். அப்படி ஒரு ஆளை காணாம சார். நோ ப்ராப்ளம். யாதுவன் இகழ்ந்து பேச ஆமா சார் செய்த பாவமெல்லாம் கை. யாராவது சிவா ஆரம்பிச்சானா? சிவா மிகப்பெரிய சாப்பாடா அவருக்கு பங்கு அங்கே போகுது. டிரான்ஸ்ஃபர் ஆகுது. மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஜிபே டக்குன்னு பாஸ் ஆகுது. ஹாப்பி திட்டுக்கடா. எவ்வளோ திட்டுக்க, எவ்வளோ அவமானப்படுத்துங்க. ஹரிஷ் அதான் ஏற்பது நிகழ்ச்சி. இது பெரியவங்க சொல்ற அர்த்தம். ஐயம் விட்டு வாழ்க்கை நல்லா அனுபவி. ஐயத்தை கடவுள்கிட்ட கொடுத்து அனுபவி. நிகழ்ச்சி ஏற்றுக்கொள். ஏன் நிகழ்ச்சி ஏற்றுக்கு சொல்றாங்கன்னா சிறுமையில் பெருமை அறி தர வகுத்து அனுப்பும். அறிவின் தரத்து கொத்தபடி வகுத்து வச்சுக்கணும். என்னன்னா நீ பெருமை இல்லாம பெருமையாய் இருந்தா சிறுமையாகி. சிறுமையில இருந்தா பெருமையாகி. சிறுமையா இருந்தா ரொம்ப சிறுமையிலான்னு அழியனால என்ன நடக்க போகுது? என்ன சிப்பிங்க நான் என்ன வகுப்பு அப்பாட்டக்கிறவன் கமான் அதுபடி ஆள என்ன சொல்லிட்டான். சிறுமை இல்லை, பெருமை. சிறுமையா இல்லை. புனிய சீக்கிரம் அவமானப்படுது. சிறுமை பேசிட்டு போறோம். ஏன் சார் இவ்வளவு பேசாம இருக்கீங்க? என் பாவ அக்கௌண்ட்ல இருந்து போராட்டார். அவனுக்கு நான் ரொம்ப நாள் சீக்கிரம் நல்லா ஆகிவிட்டேன். அவனுக்கு இன்னும் 1 மாசம் காலம் வந்து என் வழி கூட அவனுக்கு போயிடும். பேசு. சிறுமையில் இருந்தா பெருமை. சிறுமையில் இல்லைன்னா சிறுமை. சிறுமையில் இல்லைன்னா சிறுமையில் இருந்தா சிறுமையில் பெருமையும். சிறுமையில் இல்லைன்னா பெருமையும். ஆதி அறிவின் தரத்து ஒத்தபடி வகுத்து வச்சிருந்தது. எப்படி இருக்க போறோம்? சிறுமையில் பெருமையா? சிறுமை இல்லாதனால சிறுமையாக போறியா? நான் சிறுமை இல்லாதனால சிறுமைப்படுத்தப்படுறேன். எவன் ஒருத்த இகழ்ச்சி ஏற்றுகிறான் உன்னை வாழ விடாதவர் வந்து உன் வாசலில் வணங்கிட வைத்து விடும். எப்போ? என்ன நான் யாரு என்ன அப்படிதான் போச்சு. எல்லாரும் கொண்டு போறோம் போ. நமக்கு எல்லாம் கிடைக்குது. நாய் குறைச்சா மழை ஏதாவது கஷ்டப்படுமா? அசையுமா? அது போல வாழ கத்து. எல்லாம் வெளியனால உண்டாவதுதான். இன்னொரு விஷயம் இல்லைன்னா இதெல்லாம் உனக்கு கஷ்டப்பட்டு இருந்து சொல்றேன். என்ன சார் இவ்வளோ ஹோம்ஒர்க் தரீங்களா? முடியாது சார் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா அசத்து நீங்க தான் சார். உங்ககிட்ட தோற்றம் தான் வெளியே போட்டு அப்படி இருக்குது. அலோ பண்ணு நல்லா. நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தா அவன் செஞ்சிருந்தா பேசட்டும். என் அமைதியா வேலையை பாரு. சந்தோஷமா இருக்கு. ஒப்படைச்சது உங்களுக்கு ரொம்ப கேவலம். கேவலமானவன் தானே. எனக்கு அடுத்த நாள் தெரியாது. இந்த சொத்து இருக்குமா, இந்த சுகம் இருக்குமா, இந்த பிழைக்குட்டி இருக்குமா, இந்த வாழ்க்கை இருக்குமா தெரியாது. எனக்கு எப்போ கூட பதிவு போகலாம் சொல்ல முடியாது. இப்போ நான் ரொம்ப சின்ன வந்தானே சொல்லிட்டு போடுமே. ஆனால் சொல்றவன் யாரு? நீயே தான். வேற ஃபார்மேட்ல வந்து அக்கார்டிங் டு கர்மா இட் ஹேப்பன்ஸ். வாட் எவர் இட் இஸ். நீங்க சிறுமையாக இருங்க. நீங்க 3 டீ சாப்பிடுங்க. பங்க்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி, கனெக்டிவிட்டி வெளிப்படையா இருங்க. ரைட் சூப்பரா இருக்கும். சொல்லி எதுக்காக அப்படி தான் அப்படி வரும்.